இங்கே நம்ம கார்டன் அப்டேட் உங்களுக்கு காட்டியிருந்தேன், ஒரு பக்கம் காட்டிட்டேன். இன்னொரு பக்கம் நம்ம இன்னொரு செடிங்கள்லாம் இன்னொரு இடத்துலையும் செடிங்க, ரோஜா செடிங்க, வெறும் பூச்செடிங்க மட்டும் நிறையா வச்சுருக்கேன். அதையெல்லாம் காட்டுறதுக்காக தான் இங்கே வாழை வச்சுருக்கேன். பார்த்திங்களா, 2 இதுவுமே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் இன்டோர் பிளான்ட்டு தான். ஆனால் நான் வந்து கொஞ்சம் வெயில் இருக்கட்டும் சொல்லிவிட்டு மாமா வந்து இதை தூக்கி வச்சுருக்காங்க. அடுத்து கீழே பூரா ரோஜா தட்டம். எல்லாமே ரோஜா செடி தான் இருக்கும். எல்லாமே ரோஜா செடின்னு சொல்ல முடியாது, ஒரு சைடு ஃபுல்லாக ரோஜா செடி. இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த பூவெலாம் வெட்டி விடணும். கொஞ்சம் சாயங்காலமாக வந்து தான் வெட்டி விடணும். இப்போ காலையில் வேணாம், சாயங்காலமாக வெட்டிக்கலாம். லைனாக போகுது, சூப்பராக இருக்குல்ல இந்த கலரு, நல்லா இருக்குல்ல. இது ஒரு ரோஸ். இதெல்லாம் இது உடஞ்சும் கூட நல்லா இது இதாகிடுச்சு. இந்த உடஞ்சிருந்தது இது, அதுலேயே பூவும் பூத்துருச்சு. இந்த கலர் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறப்போ. அவ்வளோதான். இது ஃபுல்லுமே நான் வந்து ரோஜா செடி. இது வந்து நான் பழைய ரோஜா செடி இதெல்லாம் இந்த பக்கம் இருந்தெல்லாம் வெட்டி விட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி மாமா உரம் வந்து அதிகமாக போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எல்லாத்தையும் வெட்டி விட்டு இப்போ புதுசாக தழைஞ்சி வருது. இதுக்கு உரம் வைக்கணும். உரம் அங்கே வந்து துளசி செடி இது வருங்க, வெட்டினதுக்கப்புறம் தலைய ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் இதை இன்னி வெட்டலை, ஏன்னா பூ நிறையா இருந்துச்சு. அதனால் அன்றைக்கி நான் இதை வெட்டாமல் விட்டுட்டேன். அது இருக்கட்டும். இது வந்து 7 days. ஏன்னா இதில் எனக்கு இந்த 7 days வந்து அவ்வளோவா வர மாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல. இந்த உரம் போட்டதில் பாதிச்சிருச்சோ என்னமோ தெரியல. சரி இருக்கட்டும், இது இந்த அளவுக்கு பூ வரட்டும். அதுக்கப்புறம் இதையும் மொட்டையாக வெட்டி விட்டுருவோம். இது வந்து ஒரு மூங்கில் செடி. இது மேலே வந்து அந்த நெனலில் வச்சுருந்தேன், இப்போ வெயிலில் கொண்டு வந்து வச்சாச்சு. அப்போ தான் இது வந்து காகித பூச்செடி. நம்ம கீழே தான் வச்சுருந்தோம். இதை ஒரு துளி கூட அப்படியே இருந்துச்சு கீழே. மேலே கொஞ்சம் தூக்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நிறைய துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு இப்போது. அதே போல் இந்த இதுவும் அப்படி தான் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே பிரச்சனை இல்லை. காகித பூ பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் செம்பருத்தி, இந்த பக்கம் மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் நல்லா அந்த இலைகளையெல்லாம் உருவி விட்டதுனால நல்ல பார்த்திங்கன்னா கிளைகள் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. சுற்றி மாமா புலம்பிக்கிட்டே இருப்பார், ஐயோ நீ எல்லா இலையும் பிச்சு போடுறேன்னு. ஆனால் மல்லிகைப்பூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இலைகளையெல்லாம் பிச்சிங்கன்னா தான் சைட்லேருந்து நல்லா அந்த மாதிரி வெடித்து சிம்பு வந்து நல்ல கிளைகள் வந்து பெருசாகும். அதுக்கப்புறம் ஜாதி பூவும் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சுற்றி இந்த சின்ன கிளைகள்லாம் சைட்லலாம் வர ஆரம்பித்து இவங்களும் நல்லா வளர ஆரம்பித்து ஒரு நாளைக்கு 2-3 பூவெல்லாம் தருது. அவ்வளோதான். இதுதான் நம்ம ரோஜா செடிகள்லாம் பூச்செடிங்கள்லாம் வச்சுருக்கிற இடம். இன்னும் வைக்கணும்னு ஆசை தான். முதல்ல இதெல்லாம் நல்லா வளர்ந்து மறுபடியும் எப்படி வளர்ந்து பூ பூக்குதான்னு பார்த்துட்டு மறுபடியும் செடிகள்லாம் வாங்கி வைக்கலாம். சின்ன தொட்டிங்களில் வச்சதை விட பெரிய தொட்டிங்களில் நான் கொஞ்சம் மாற்றி புதுசாக செடி வாங்கி வச்சது ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த குட்டி செடியில் வச்சது வந்து நமக்கு அதிகமாக கிளைகள் வந்து வளரலை. அதனால் நான் கொஞ்சம் பெரிய தொட்டியாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு பெரிய தொட்டி வாங்கி வச்சிட்டேன். இவங்க பாருங்கள், ஜெயில் ஷாஷாவுக்கு ஜெயில். இது ஷாஷா வந்து ஜெயிலில் இருக்குது. கரெக்டாக இருக்கா ஷாஷா? அம்மா பார்க்கணுமா, நீ ஜெயிலில் மாட்டிகிட்டு இருக்கியா? ஐயோ என் பிள்ளை ஜெயிலுக்குள்ளே இருக்கே. போ, அங்கே போனேன்னா நீ அங்கிட்ட ஓடிடுவேன். போ அடிச்சிடுவேன், ஓடு. நாங்கள் கேரளா போனோம், மூணாறு போயிட்டு வர வழியில் நாங்கள் இது வழி திருச்சி என்னது இந்த கொச்சின் வழியாக வந்தோம். அங்கே வரப்போ அடிமாளி கிட்டே வரப்போ ஒரு ரோட்டில் வந்து நான் இந்த செடி எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா வளர்ந்துருச்சு. இதில் எதுக்காக இங்கே தூக்கி வச்சுருக்கேன்னா பூச்சி இதை சுற்றி பூச்சியாக இருந்துச்சு. அதை மருந்தடித்து இங்கே தூக்கி வச்சோம். பூச்சியெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் பூச்சி இல்லை பாரு, நல்லா போயிடுச்சு பூச்சி. இதெல்லாம் அப்படியே மொய்ன்னு அந்த என்னமோ அசுகுனியா அந்த பூச்சி இருந்துச்சு. அதுதான் சுற்றி படர்ந்து அப்படி இதெல்லாம் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வெயிலில் தூக்கி வச்சு ஒரு மருந்து அடித்தோம். அது சரியாயிடுச்சு. மாமா மருந்து அடிச்சு விட்டாங்க. இப்போ அந்த வெண்டைக்காயிலையும் வந்திருக்கு. அதையும் போய் ஒரு மருந்து அடித்து அதையும் காலி பண்ணி விடணும். அவ்வளோதான். காலையில் மேலே வந்தோம்னா கார்டனுக்கு வந்தோம்னா ஒரு நல்ல காலையிலையும் சாயங்காலம் தான் வர்றோம். ரொம்ப நல்லா இருக்குது. முதல்ல மாடியில் வந்து உட்காரவே மாட்டோம். இப்போ மாடியில் வந்து உட்கார்றது ரொம்ப ஜாலியாக இருக்குது. மேலேயே இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வாங்க நம்ம கீழே போய் பசிக்குது, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு சாப்பிடுவோம். இதாங்கடா இத்தினூண்டா எண்ணெய் ஊற்றுறேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து இட்லி தோசைக்கு அரைச்ச மாவு தான். இது இட்லி தோசைக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு தான் இது. நான் பணியாரத்துக்குன்னு தனியாக மாவெல்லாம் அரைக்கல. நம்ம எப்போயுமே இட்லி தோசைக்கு மாவு அரைச்சோம்னா அதில் பணியாரமும் சேர்த்து ஊற்றிக்கலாம். பணியாரமும் சூப்பராக தான் வரும். பணியாரக்கல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு.
நல்லா அந்த 3/4 குழி அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். பணியாரம் வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே செய்ய தெரியும், இது கொஞ்சம் புதுசெல்லாம் கிடையாது. இப்போ பணியாரம் 2 பக்கம் வேக வச்சாச்சு, எடுத்துடலாம். நல்லா அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பணியாரம் வந்து ரெடியாக இருக்குது, நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். கடலைப்பருப்பு போட்டு இந்த மாதிரி வறுக்காமல் நீங்கள் அடுத்தடுத்து போட்டிங்கன்னா அந்த கடலைப்பருப்பு வந்து பொன்னிறம் ஆகாது, நம்ம சாப்பிட்றப்போ வதன்னு இருக்கும், டேஸ்ட்டு கூட நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி வறுத்து லைட்டாக பொன்னிறம் ஆகுது பார்த்துங்க, இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா அடுத்தடுத்து ஒன்று ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. பார்த்திங்களா இப்போ கரெக்டான கலருக்கு வந்துருச்சு பாருங்கள் கடலைப்பருப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா 2 பூண்டு, அவ்வளோதான். அருமையாக இந்த மாதிரி வதக்கியாச்சு. பூண்டு போட்டு ரொம்ப நேரம் கூட வதக்க தேவையில்லை, அந்த பச்சை மணம் வெளியில் வர மாதிரி நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். அடுத்து நம்ம போட போகிறது இட்லி பொடி. நம்ம வீட்டில் இட்லி பொடி வச்சுருப்போம்ல, எள்ளு பொடி, இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, இப்படி எந்த பொடி நீங்கள் வச்சுருந்தாலும் அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கலந்துருவோம். அவ்வளோதான். அந்த சூட்டில் அந்த எண்ணெயில் லைட்டாக இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கணும். அடுத்ததாக நம்ம பணியாரம் வச்சுருக்கோம் இல்லையா, அது எத்தனை வச்சுருக்கோன்னு பார்த்து அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளறலாம். இந்த டைம்லலாம் அடுப்பு வந்து நம்ம பருப்பு போட்டதுலேருந்தே அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தான் நீங்கள் வந்து கலந்துக்கணும். இந்த மாதிரி நல்லா அந்த சூட்லேயே போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், அருமையாக கலந்தாச்சு. இந்த கடலைப்பருப்பு, அந்த பூண்டோட மணம் இதெல்லாம் சேர்த்து நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பொடி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் பணியாரம் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த பணியாரம் வந்து நம்ம காலையில் ஊற்றி சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். சாயங்காலமோ இல்லை காலையிலேயோ பார்க்குறப்போ நல்லா காஞ்சி போய் இருக்கும். அது என்ன பண்ணுறது, சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கீழே தூக்கி போட்டுருவோம், இல்லைன்னா வீணாக பண்ணிடுவோம். அதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நீங்கள் எப்படி காஞ்சி போன பணியாரமாக இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்போ தான் செஞ்ச பணியாரம் மாதிரி அப்படியே பலன்னு இருக்கும். பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பழைய பணியாரம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் புது பணியாரம் ஊற்றி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டினேன். நீங்கள் புதுசாக செஞ்ச பணியாரத்தை விட பழைய பணியாரத்தில் இந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் ரீயூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி தேங்காய் சட்னி வந்து கொஞ்சம் காரமாக பூண்டு வரமிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி சட்னியும் இந்த மாதிரி பணியாரமும் நம்ம சாப்பிட்றப்போ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா சாயங்கால நேரம் ஸ்நாக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நேரத்தில் இது போல் செஞ்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்களுக்கு வீணாக போச்சே அப்படின்ற சங்கடமும் இருக்காது. நம்ம புதுசாக செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும்.